ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ லாஸ்ட் வீக்கில் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்து முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்த்துலாமா. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கில் வந்து அப்டேட்ஸில் முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்றது சாண்டியகோ காமிகான் தான். ஸோ அதுலேயும் முக்கியமாக நம்ம மார்வல் பண்ண சம்பவம் தான். ஸோ மார்வல் என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க, சாண்டியகோ காமில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த சேனல் அந்த வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ டைம் இருந்து அப்படின்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவராலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான அப்டேட். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான ஒரு புது டைட்டில் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான் இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கு இந்த படத்துக்கு ஒரு சப் டைட்டில் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சப் டைட்டில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து வரப்போற அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் டீம் அப்படின்றது வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரி தான் காட்ட போகிறாங்க. அது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த டீம் அப்படின்றது அடுத்து விட போகிற 2 அவெஞ்சர்ஸ் படத்துலையுமே அவங்க அப்பியர் ஆவாங்களாம். ஸோ அதுக்கடுத்து இதை எடுத்து பார்த்தீங்கன்னா மார்வல் 2 அவெஞ்சர்ஸ் படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 2 அவெஞ்சர்ஸ் மூவிலுமே இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் அப்படின்றது ஒரு முக்கியமான லீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வர போகிற 2 அவெஞ்சர்ஸ் படம் அப்படின்றது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். ஸோ ஆமாம், அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் டூமை தான் மெயின் வில்லனாக கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்றது மே 2026லையும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ன்றது மே 2027லையும் வரப்போகுது. ஸோ இதில் டூமா யார் ப்ளே பண்ண போகிறான்றதையுமே மார்வல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வேற யாருமே இல்லை, நம்ம ஆர்டிஜே ராபர்ட் டவுனி ஜூனியர். ஸோ ஆமாம், ராபர்ட் டவுனி ஜூனியர் மறுபடியும் டாக்டர் டூமா எம்சியூக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோவாக இருந்தவர் இப்போ வில்லனாக மாறி இருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அவரு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது எம்சிக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் ராபர்ட் டவுனி ஜூனியர் மீட் பண்ணும்போது அந்த இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்றத நம்ம படம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் அதுக்கப்புறமா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரெட் ஹல்க் வரைக்கும் தான் போகிறாரு. அண்ட் இந்த ரெட் ஹல்க் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி தான் ரெட் ஹல்கோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கார்லோ எக்ஸ்பீட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டரும் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவரோட கேரக்டர் என்ன அப்படின்றத ஃபேன்ஸ் நிறைய தேடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது எதுவுமே கரெக்ட் இல்லைன்ற மாதிரி அந்த ஆக்டர் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் என்ன தாண்டா கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேப்டன் அமெரிக்கா படத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபன் சொசைட்டியோட லீடராக வர சைடு விண்டர் கேரக்டர் தான் ப்ளே பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வில்லன் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அவரே தான் சைடு வில்லனாக வராரா இல்லை அவர் தான் மெயின் வில்லனாக வராரா அப்படின்றத நம்ம படம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் அதுக்கப்புறமா கெவின் ஃபைகி இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தது என்னன்னா, ஸோ இந்த படம்ன்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் மாதிரி ஒரு டவுன் கிரேடட் மூவியை வெயிட் பண்ணி பார்ப்போம். கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் வைபை மறுபடியும் இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு கொண்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் கொடுத்த மிக முக்கியமான அப்டேட் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா D23 எக்ஸ்போவும் நடக்க தான் போகுது. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா D23 எக்ஸ்போ நடக்க போகுது. ஸோ மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் கேப்டன் அமெரிக்கா அண்ட் அவெஞ்சர்ஸ் படத்தை மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இதுக்கு நடுவில் வேறு என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத வந்து D23 எக்ஸ்போவில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். மேபி ஸ்பைடர்மேனுக்கான அப்டேட்டும் அப்படி இல்லைனா வாட் இஃப் சீசன் 3க்கான அப்டேட்ஸ் அப்படின்றது எல்லாமே அவங்க அதில் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே டிசி கிட்ட வந்தோம் அப்படி பண்ணால், ஸோ டிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புது யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த புது யூனிவர்ஸோட லோகோவுமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், ஜேம்ஸ் கன் இப்போ டிசியோட புது லோகோவை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் டிசியோட புது லோகோ அப்படின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லோகோக்கான ஒரு சின்ன மோஷன் வேர்ஷனையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்வலோட இன்ட்ரடக்ஷன் லோகோ இருக்கும் இல்லையா, ஸோ அதேமாதிரி இதோட ஒரு இன்ட்ரடக்ஷன் லோகோ அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இது பார்க்கறதுக்கு சின்ன சர்ட்டிலாக தான் இருக்குது. ஜஸ்ட் சூப்பர்மேனை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. பட் இதே தான் எல்லா படங்கள்லையும் வருமா இல்லை சூப்பர்மேன் படத்தில் மட்டும் இது வந்துட்டு அதுக்கடுத்து வர படங்களில் வேற வேறு கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்களா இல்லையான்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா டிசியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ். ஸோ இந்த படத்துக்கான ஒரு சின்ன டீசர் அப்படின்றதுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு அனிமேஷன் சீரிஸ் தான். ஸோ டீசர் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. மறுபடியும் இந்த சூசைட் ஸ்குவாட் வைபோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் இதில் வரப்போகிற இந்த கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் அப்படின்றதுமே ஒரு சூசைட் ஸ்குவாட் மாதிரி தான். ஸோ யாராலையும் பண்ண முடியாத மிஷின்ஸை இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இதுலேயும் அமெண்டா வாலர் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக டிசியூ கூட தான் கனெக்ட் ஆக போகுது. அண்ட் இதில் வரப்போகிற கேரக்டர்ஸ் அப்படின்றது அதுக்கடுத்து வரப்போகிற லைவ் ஆக்ஷன் படத்துலையுமே அப்பியர் ஆக தான் போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட் ரீவ்ஸ் பேட்மேன். ஸோ மேட்ரிஸோட பேட்மேன் படம் அப்படின்றது ஒரு சூப்பரான படம். ஸோ இதுக்கான சீக்குவல் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ இதுக்கான சீக்குவலுக்கான ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த பார்ட் 2க்கான ஷூட்டிங் அப்படின்றது நெக்ஸ்ட் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேபி இந்த படம் அப்படின்றது 2026 தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேட்மேன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்குயின் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக தான் போகிறாரு. ஸோ இப்போ பென்குயினுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சீரீஸுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரீஸுமே
இந்த செப்டம்பர் மந்த் ஹெச்பிஓல ரிலீஸ் ஆகதான் போகுது. ஸோ அதில் வர பென்குயின் மறுபடியும் பேட்மேன் 2லையுமே கண்டினியூ ஆகதான் போறாரு. ஸோ அதாவது பேட்மேன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா காத்தம் சிட்டி மொத்தமாகவே ஃப்ளட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃப்ளட்டான காத்தம் சிட்டியை எப்படி மறுபடியும் பென்குயின் அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு, அண்ட் அதுக்கப்புறமா பேட்மேன் 2ல மறுபடியும் பேட்மேன் எப்படி அதை மறுபடியும் ரிட்டையர் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் கதை போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம படம் வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான ஒரு சின்ன அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் ஃபிளாக் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த சூசைட் ஸ்குவாட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் ஃபிளாக் வந்து இறந்துருப்பாரு. ஸோ நம்ம பீஸ் மேக்கர் தான் போட்டு தள்ளியிருப்பாரு. ஸோ பட் இப்போ அந்த கேரக்டர் மறுபடியும் சீசன் 2ல ரிட்டர்ன் ஆக போறாங்களா. ஸோ அது ஆல்ரெடி செத்தவர் எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2 அப்படின்றது நம்ம டிசிக்குள்ளே நடக்க போகுது. ஸோ அந்த சூசைட் ஸ்குவாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நடந்திருக்கும். டிசி கூட கனெக்ட் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி அது கேனான் ஈவெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு வேளை சாவாமல் கூட இருந்திருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரெட் ஃபிளாக் சீனியரை வந்து பார்த்தீங்கன்னா கிரீச்சர்ஸ் கமாண்டோஸில் பார்த்துருவீங்க. ஸோ மறுபடியும் இப்போ ரெட் ஃபிளாகை பீஸ் மேக்கர் சீசன் 2ல பார்க்க போறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ இதுதான் டிசியில் கொண்டு வந்த அப்டேட். ஸோ டிசியில் இருந்து அப்டேட் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் அதுக்கப்புறமா அதர் ஹாலிவுட் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெல் பாய் த குருக்குடு மேன் படத்துக்கான செகண்ட் ட்ரைலர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் அப்படின்றது இந்த இயர்லேயே ரிலீஸ் ஆக தான் போகுது. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஹாரர் வைபாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஃபுல்லாகவே அந்த ஹாரர் வைப் கொண்டு வராங்களா, இல்லை டிடெக்டிவ் ஸ்டைலே கொண்டு போகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா இன்விசிபிள் சீசன் 3. ஸோ இன்விசிபிள் சீசன் 3க்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் கிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சூட் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ சூட் தான் போட்டிருப்பாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ சூட் போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 3ல வந்து மார்க் கிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் டோனில் இருப்பார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் நம்ம யூனிவர்ஸ், அதாவது மெயின் யூனிவர்ஸை சேர்ந்த மார்க்கா இல்லை வேற ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல வந்து அந்த மார்க்கான்றது நமக்கு தெரியல. ஏன்னா சீசன் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்விசிபிள் அப்படின்றது சீசன் 3யோட முடிய போகிறதுல சீசன் 4க்குமே ரினியூ ஆகிருக்கு. ஸோ சீசன் 4ன்றதுமே வரதான் போகுது. ஸோ சீசன் 3யோட இந்த கதை அப்படின்றது முடிய போகிறதில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சீசன் 3 அண்ட் சீசன் 4 எப்படி வரப்போகுது அப்படின்றத பொறுத்து. அண்ட் அதுக்கப்புறமா த பாய்ஸ். ஸோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸாகவே பில்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 சீசன்கள் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பின் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்வி சீரிஸுமே வந்திருந்தது. இப்போ 5வது சீசன் அப்படின்றது கண்டிப்பாக வராதான் போகுது. அந்த 5வது சீசன் தான் அந்த பாய்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் சீசன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதோட இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது நிற்க போகிறதில்ல. நீங்கள் அடுத்த வருஷம், அதாவது 2025ல் ஜென்விக்கான சீசன் 2 பார்க்க போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2026ல் தான் அந்த பாய்ஸுக்கான சீசன் 5 அப்படின்றத பார்க்க போகிறீங்க. பட் அதுக்கப்புறமா 2 ஸ்பின் ஆஃப் சீரிஸ் அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த பாய்ஸ் மெக்சிகோ அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகல. அண்ட் அதுக்கப்புறமா வாட் ரைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த வாட் ரைசிங் அப்படின்றது ஒரு ப்ரீக்வல் சீரிஸாக தான் வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஜர் பாய் அண்ட் ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டராக வர போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல வாட்டுக்குள்ளே வந்தது, வாட் எப்படி உருவானதுன்றதை பற்றி மேபி ஒரு ப்ரீக்வல் சீரிஸாக கொடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் ரைசிங்கிறது எப்படி வரப்போகுது அப்படின்றத. ஸோ இந்த பாய்ஸ் யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய இந்த பாய்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய யூனிவர்ஸாகவே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற என்னென்ன மூவிஸ் இல்லை படங்கள் மாதிரி ஏதாவது அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா வில் ஸ்மித்தோட ஐ எம் லெஜண்ட் 2. ஸோ ஐ எம் லெஜண்ட் 2 அப்படின்றது கண்டிப்பாக வரதான் போது. அது ஆல்ரெடி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துக்கான டேரக்டருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கான டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீபல் கேபிள் ஜூனியர் தான். ஸோ இவர் யாரான்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் இதுக்கு முன்னாடி வந்த கிரிட் 2 படமும் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் பீஸ்ட் படமும் இவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் பீஸ்ட் படம் உண்மையிலேயே நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இவர் ஐ எம் லெஜண்ட் 2க்கு செட் ஆவாரா இல்லையான்றதெல்லாம் நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஐ எம் லெஜண்ட் 2 அப்படின்றது கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ நம்ம வில் ஸ்மித் அண்ட் மைக்கேல் பி ஜார்டனும் ஒன்றா இதில் வர போகிறாங்க. ஸோ அயன் லெஜண்ட் ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கான ஒரு புது ட்ரைலர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் வரப்போகிற ஒரு படம் தான். இந்த படம் வந்து செப்டம்பர் 20 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 படம் அப்படின்றது
3 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி. அதாவது இந்த படம்ன்றது இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் பீஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் பீஸ்ட் படத்துக்கெல்லாம் ஒரு 3 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை தான் இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் 1ல பார்க்க போறீங்க. ஸோ இது ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக தான் வரப்போகுது. ஸோ இப்போ வந்திருக்க ட்ரைலர் அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ஆக்ஷன் பேக்கடாகவும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றது. அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்து அப்டேட்ஸ். ஸோ நான் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினி அப்டேட்ஸ் ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எம்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்க எல்லாரையும் வேற ஒரு ஆசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ எம்சி சைனிங் ஆஃப்.